கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தேவனுடைய இயற்கை குணாதிசயங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 23:24. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடி மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறார் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் மனிதனுக்கு தேவனை குறித்த அறிவு மிகவும் அப்பாற்பட்டவராக இருக்கிறது. தேவன் மிகவும் சிறந்தவராக காணப்படுகிறார். அவர் நாம் எல்லாரை விடையும் விசேஷித்தவராக காணப்படுகிறார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரையும் எடுத்து பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்கும். சில பேர் நம்ம கூட லைஃப்பில் ஃபுல்லாக வருவாங்க, சில பேர் பாதியிலே பிரேக் ஆகி போவாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் நித்தியமாக நம்ம கூட இருக்கார். அப்படிப்பட்ட ஏசப்பாவுக்கு என்ன சிறப்பாக அவர்கிட்ட இருக்குது, அது நம்ம எப்போது யோசிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் அவருடைய இயற்கை குணாதிசயங்கள். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் மூன்றாக இன்றைக்கு பிரித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக தேவனுடைய சர்வ ஞானியாகிய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. அவர் எல்லாத்தையும் புரிந்தும் வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், ஃப்யூச்சர் எல்லாமே தெரிந்திருக்கிறது. அவருக்கு ஒவ்வொன்றையும் அவர் பிளான் செய்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவன் தெரிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள் எல்லாமே அவருக்கு தெரிகிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் தேவனுக்கு இயற்கை மேலே ஞானம் இருக்கிறது. அதற்காக நீதிமொழிகள் 15:3 கூறப்பட்டுள்ளது. தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் எண்ணுகிறார் என்று சங்கீதம் 147:4 கூறப்பட்டுள்ளது. அதே போல இந்த சூரியன், நட்சத்திரம், வானம் யாவும் தேவனாலே படைக்கப்பட்டுள்ளது. அவர் குயவனாக இருந்து ஒவ்வொருவற்றையும் வரைந்து கொள்கிறார். அதே போல் தான் நம்மளையும் அவர் வரைந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு டேலண்ட்ஸ் தந்து ஏசப்பா நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. அடுத்ததாக தேவனுடைய ஞானம் மனுஷன் மேலே. மனுஷனுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் முக்கியமான எக்ஸாம்பிளாக சொல்ல வேண்டியது யோபுவோட லைஃப். அவனோட துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தேவன் அறிந்திருந்தார். ஒவ்வொன்றும் அவர் புரிந்து கொண்டு தான் நடந்திருந்தார் அந்த வேலையில். அடுத்ததாக த இம்பார்ட்டன்ட் ஒன், தேவன் நித்தியம் முதல் நித்தியம் வரை அறிந்திருக்கிறார். நித்தியம்னா அதுக்கு ஒரு முடிவில்லை, துவக்கம் இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் எடுக்கிறது தூதர்களுக்கு துவக்கம் இருந்தது, ஆனால் முடிவில்லை. அவங்களுக்கு இனி ஒரு லைஃப்பில் ஒரு எண்டுன்னு ஒன்று கிடையாது. பட் ஹியூமன்ஸ் ஆகிய நமக்கு ஒரு எண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுறோம். அடுத்ததாக தேவனை குறித்து பார்த்தா தேவனுக்கு ஸ்டார்டிங்கும் இல்லை, எண்டிங்கும் இல்லை. அவர் இன்ஃபைனட்டாக வாழ்கிற ஆளாக காணப்படுகிறாரு. அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அடுத்ததாக தேவனுடைய சர்வ வல்லமை. தேவனுடைய வல்லமை குறித்து பார்த்தோம்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுடைய வல்லமை இயற்கை மேலே. ஏசப்பா புயலை அதட்டினார். அதே போல் செங்கடலை பிளந்தது. இது யாவுமே தேவனுடைய கிருபையினால் நடந்ததாகும், அவருடைய வல்லமை ஆகும். இயற்கை மேலே அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. பிகாஸ் அவர் தான் இயற்கையை உருவாக்குனது. அடுத்ததாக மனிதன் மேலே. மனிதனோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நேபுகாத் நேச்சர் மக்களை கஷ்டப்பட்டுறான். இந்த ஆலயத்தெல்லாம் ஸ்டீல் பண்ணிட்டு போனான். ஆனால் அவன் மாட்டை போல புல் மேய்க்கிறவனாக காணப்பட்டான். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சவுல் சுவிசேஷத்தை எதிர்த்தவனாக காணப்பட்டான். லேட்டர் அவனே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக மாறினான். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை கஷ்டப்பட்டது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா அவன் காணாமலே போனதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் பரலோக ராஜ்யத்தின் மேலே தேவனுடைய வல்லமை. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது தூதர்கள். அவர்கள் மேலே தேவனுக்கு முழு உரிமை இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளின்படியே அவர்கள் ஒவ்வொருவரும் நடக்கிறார்கள். தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்காதவர்கள் தான் பாதாளத்துக்கு தள்ளப்பட்ட சாத்தானாக மாறுகிறார்கள். நம்ம லைஃப்லேயே நம்ம சம்டைம்ஸ் நினைக்கலாம், பெட்டராக இருக்கணும், அவங்களோட பெட்டராக இருக்கணும், நான் கொஞ்சம் கூட உயரணும், எல்லாத்தோடைய மேலாக இருக்கணும். குட் ஹெல்த்தி காம்படிஷன் இஸ் குட். ஆனால் ஜெலஸ், செல்ஃபிஷ் இதெல்லாம் தப்பு. அது நம்மளை ஒரு பிட்டிஃபுல் சிச்சுவேஷனுக்காக தான் மாற்றுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் தேவனுடைய வல்லமை சாத்தானின் மேலே. சாத்தான் யோபுவை சோதிக்க வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் பெர்மிஷன் ஏசப்பா கிட்ட தான் கேட்குறான். நான் சோதிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஏசப்பா ஓகே, என் பிள்ளை நீ எவ்வளோ வேணாலும் சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சதன் மூலம் சாத்தான் ஆயுதமற்றவனாக மாறுகிறான், அவன் தோற்கப்படுகிறான். ஓகே, நேற்றுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அதே ஸ்டோரியை நான் ரிப்பீட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது தெரியும், பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். எல்லாருக்கும் டக்குன்னு கேப்சர் ஆகணுன்ட்டு. ஒரு சிறுவன் ஒருத்தன் காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கான்.
அப்போ வந்து அவன் வந்து ஒரு குகையை பார்க்குறான், பயங்கர மலை. ஸோ அவன் வந்து குகையில் ஒளிந்து கொள்கிறான். அந்த குகையில் வந்து ஒரு முனிவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு கேட்குறான், நான் இந்த வழியாக வந்தேன், மழை பெஞ்சு எல்லாம் நடந்து, ஆனால் நான் ஏசப்பா எங்கேயுமே பார்க்கல. அவருடைய இயற்கையை பார்த்தேன், அவர் படைப்பை பார்த்தேன், ஆனால் ஏசப்பா மட்டும் நான் பார்க்கல, ஏன் அப்படின்னு கேட்டான். அவரோட ப்ரெசன்ஸை வந்து அவன் டவுட் பண்ணுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வந்து ஒரு டம்ளர் எடு, அதில் ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் தண்ணியை போட்டு அதில் உப்பை போடு, அப்புறம் நீ பாரு அதில் உப்பு தெரியுதான்ட்டு. அஃப்கோர்ஸ் அதில் உப்பு தெரியவே தெரியாது. அதே மாதிரி அவன் பார்த்துட்டு உப்பு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஓகே நீ டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் டேஸ்ட் பண்ணும்போது அதோட ஒவ்வொரு டேஸ்ட், அதோட எசன்ஸ், அதோட புளிப்புத்தன்மை அது வந்து அப்படியே தெரியுது. அப்போ வந்து ஏசப்பா சொல்கிறாரு, இதே மாதிரி தான் தேவனும் ஒவ்வொரு இடத்துலையும் காண இருக்கிறாரு, ஆனால் நமக்கு தெரியாது அவரை. நம்முடைய காற்று மழை ஒவ்வொன்றிலையும் ஏசப்பா இருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா அவன் வந்து அடுத்த கொஸ்டின் கேட்குறான். ஓகே அடுத்து வந்து கேட்குறான், எனக்கு வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது, இந்த ரகசியங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு தெரியுமா அப்படின்ட்டு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் யாருமே நம்ம சீக்ரெட்ஸை யார்ட்டுமே சொல்ல மாட்டோம், இட்ஸ் எ ஹிடன் ஜெர்ம் அந்த மாதிரி வச்சுருப்போம் நம்ம. ஆனால் ஏசப்பாக்கு அது தெரியுமா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்போ ஏசப்பா அப்போ வந்து அந்த முனிவர் சொல்கிறாரு, ஓகே இதுக்கும் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீ ஒரு சீடு எடு, அந்த சீட் ஒரு விதையை எடுத்துக்கோ, விதையை எடுத்துட்டு நீ அப்சர்வ் பண்ண, அதில் என்ன தெரியுது, என்ன நீ நோட்டீஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு வந்து அப்படி ஒன்றுமே தெரியல, விதை மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். பிகாஸ் நம்மளும் அதே ஆன்சர் தான் சொல்லுவோம், விதை மட்டும்தான் தெரியுதுன்ட்டு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, இல்லை ஏசப்பா இல்லை என்னெல்லாம் பார்க்குறாரு தெரியுமா, அதில் அந்த அந்த விதை வளர்ந்து எவ்வளோ கனி தரப்போகுது, அதோட கிளைகள் எப்படி இருக்குது, அது எல்லாமே ஏசப்பா பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அடுத்து வந்து அவருடைய வல்லமையை வந்து டெஸ்ட் பண்ணுறான். அடுத்து அவன் கேட்குறான், ஓகே இதெல்லாம் ஓகே. அடுத்து வந்து அவன் கேட்குறான், ஏசப்பா என்னோட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறா. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. சம்டைம் நம்மளே ஏசப்பாட கேட்போம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இதெல்லாம் தாரீங்க, இதெல்லாம் மாற்றலாம்ல என் லைஃப்பில் இருந்து அப்படின்ட்டு. அப்போ வந்து அவன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஏசப்பா அந்த முனிவர் சொல்கிறாரு, ஓகே நீ இந்த வழியாக வந்த, இப்போ ஒரு மரம் வந்து விழுந்திருக்கு, அது கூட வேற ஒரு ஸ்டோன் ஒரு ராக் வந்து இதை மறைச்சிருச்சு, நம்ம குகையை மறைச்சிருச்சு, இதனால இப்போ மழை வந்து உள்ளே வரல, நம்ம இப்போ உயிரோடு இருக்கோம். ஸோ ஏசப்பா துன்பத்தை எல்லாம் மாற்றுவாருன்னு கிடையாது, ஆனால் அவர் வந்து அந்த துன்பத்திலே நமக்கு நன்மை தருகிற நல்லவராக இருக்கிறாரு. அந்த துன்பம் வந்தாலும் ஒரு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் நம்ம கஷ்டப்படலாம், பட் லேட்டர் ஏசப்பா அதுக்கான சந்தோஷத்தை நமக்கு தராரு. அது லைக் இவ்வளோதான் ஸ்டோரி. இதுலேருந்து அவன் அடுத்த வெளில வரும்போது ஏசப்போட வல்லமை ஞானம் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான். நான் கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவன் அன்பானவர், பரிசுத்தமானவர், நீதி உள்ளவர், கருணை உள்ளவர், பொறுமை உள்ளவர் மற்றும் மாறாதவர் என்பதை காட்டுவதே அவருடைய சன்மார்க்க குணாதிசயங்களாக இருக்கிறது. அவருடைய இயற்கை குணாதிசயங்களாக சர்வ ஞானி, சர்வ வியாபகர், சர்வ வல்லமை உள்ளவர், இது எல்லாமே நம்ம வாழ்வுக்கு ஒரு பாதையை காட்டுற ஒரு ஒளியாக இருக்குது. இது உலகத்தை நிர்வகிக்கிறதாக இருக்கிறது. அதே போல் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஏசப்பா எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, நம்ம அவர்கிட்ட ஒன்றும் மறைக்கவும் முடியாது, அவருக்கு எல்லாம் அறிகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் கடைசியாக சொல்ல வேண்டியது, நம்முடைய சந்தேகம், பயம், சிக்கல்கள் அனைத்தும் தேவனுடைய கைகளில் இருக்கின்றன. நாம் அவரை நம்பினார், அவருடைய குணங்கள் ஒளியாக கொண்டு வாழ்வில் நேர்மையும் அமைதியும் வளரும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளோடு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.